நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அமைதி தீரி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. அமைதி தீரி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லை. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற அனைத்து பணிகளிலும் ஆண்டவர் உடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த இக்கல்வாரி பலியில் நம்பிக்கையோடும் பக்தியோடும் இறையருள் வேண்டுவோம். இன்றைய நாளில் இத்திருப்பலியானது மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயுற்றிருக்கிற நம் சகோதர சகோதரிகள் விரைவில் சுகம் பெற்று கடவுளின் அருளாலும் ஆசிராலும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை பெற வேண்டி இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரலொலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கொன்று உண்டு. இஸ்ராயலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? இதில் நான் உங்களை துயரடைய செய்தேன். எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைதன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுக்குள்ளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆடுகளால் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தைகளையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதிலும் நாட்டத்தை உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தேம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் என்னிடம் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் விரும்புவது நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் தனது மாணவர்களிடம் இவ்வாறு ஒரு வினாவை எழுப்பினார். உங்களில் யார் நல்ல மாணவர் என்று கேட்டார். ஒரு சில மாணவர்கள் தாங்கள் பெற்ற பரிசுகளையும் தாங்கள் பெற்ற சான்றிதழ்களையும் காட்டி நாங்கள் நல்ல மாணவர் என்று கூறினார்கள். ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் அந்த வகுப்பில் மிகவும் அமைதியாய் அமர்ந்திருந்தான். அதை கண்ணுற்ற அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களிடம் இவ்வாறு சொன்னாராம், ஒரு நல்ல மாணவர் என்பவர் பெற்றுக்கொண்ட சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்ட பரிசு பொருள்களிலும் அவர் நல்ல மாணவர் என்பதை நாம் நினைத்துவிட முடியாது. மாறாக நேர்மையாக நடந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து பணிவோடு வாழ்பவர்தான் ஒரு நல்ல மாணவர் என்று கூறினாராம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் வாசித்த இந்த இறை வார்த்தை வழிபாடானது கடவுள் நம்மிடம் விரும்பக்கூடிய நேர்மை, இரக்கம், அதோடு கூட தாழ்ச்சியை நம் வாழ்வில் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் நல்ல மனிதர்களாய் இந்த உலகில் வாழ்கிறோம் என்பதை இன்றைய நாள் இறை வார்த்தை வழிபாடு அதற்கான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களை, நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், இன்றைய உலகமானது வெற்றி, செல்வம், அதிகாரம், ஏன் வெளிப்புற புகழ் ஆகியவற்றை உயர்வாக கருதுகிறது. ஆனால் இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நேர்மை குறைகிறது, இரக்கம் மங்குகிறது, தாழ்ச்சி அரிதாக உள்ளது என்பது யதார்த்தமான உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் அன்றாடம் சந்திக்கிற ஊழல், நாம் அன்றாடம் சந்திக்கிற பொய், சுயநலம், பிறரை பயன்படுத்தும் மனப்பான்மை ஆகியவையெல்லாம் சமூகத்தை பாதிக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை வழிபாடானது இந்த சவால்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. நாம் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான பண்பு நலன்களை ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிறார் என்று இன்றைய நாள் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா கூறுகிறார். நேர்மையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இரக்கத்தை நீங்கள் நாட வேண்டும்,
தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாய் இந்த உலகில் நீங்கள் வாழ்ந்தீர்களானால் கடவுள் உங்களை விரும்புகிறார். நீங்கள் நல்ல மனிதர்களாய் இந்த உலகில் வாழ்கிறீர்கள் என்ற வாழ்க்கையின் பாடத்தை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் நிறைவு பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டுகின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உங்கள் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு வினாவை இன்றைய நாள் முதல் வாசகத்தின் நிறைவில் நாம் வாசிக்க கேட்டோம். நேர்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும், இரக்கத்தை கடைபிடிப்பதில் நாட்டம் கொள்ள வேண்டும், தாழ்ச்சி என்ற மனநிலையை நாம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்கான நிலைப்பாட்டை இன்றைய நாள் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு திருத்தூது மடலானது 2015ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த பேப்பல் புல் என்று சொல்லப்படுகிற அந்த திருத்தந்தையின் ஆவணமானது த மிசரிகோர்டி உல்தூஸ், அதாவது கடவுளின் முகம் இரக்கம், த ஃபேஸ் ஆஃப் காட் இஸ் மர்சி என்று அழைக்கப்படுகிற அந்த ஆவணத்தில் திருத்தந்தை இப்பாரியாக கூறுகிறார். இரக்கம் என்பது இறைவனின் இதயத்திற்கான திறவுகோல் என்று சொல்கிறார். எவர் ஒருவிடத்தில் இரக்கமும் நேர்மையும் தாழ்ச்சியும் இருக்கிறதோ அவர் இறைவனின் இரக்கத்திற்கு நெருக்கமாய் இருக்கிறார், இறைவனின் இதயத்தின் திறவுகோலாய் அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் இந்த திருப்பலியில் மிகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் பங்கு பெறுகிற நாம் நம்மிடையே இப்படிப்பட்ட வினாக்களை கேட்டு பார்ப்போம். என் குடும்பத்தில், என் பணி செய்கிற அந்த பணித்தளத்தில் நான் எந்த அளவிற்கு நேர்மையாய் வாழ்கிறேன் என்பதை நாம் கேட்டு பார்ப்போம். அதே போல என்னுடைய திறமைகள், பதவி, செல்வம் ஆகியவற்றால் நான் பெருமைப்படுகிறேனா, அல்லது கடவுள் முன்னிலையில் என்னை தாழ்த்தி கொண்டு நான் தாழ்ச்சியுள்ள மனிதன் என்பதை நாம் கடவுளுக்கு வெளிப்படுத்துகின்றோமா? அதே போல நம்முடைய வாழ்வில் தவறு செய்பவர்களை மன்னித்து அவர்களை இரக்கத்தோடு நான் ஏற்றுக்கொள்ள முன் வருகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுகிறார். அந்த சாடுவதற்கான நோக்கம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் வாழ்வில் உட்புறத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைத்து வெளிப்புறத்திற்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சட்டங்களை மிக நுணுக்கமாய் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்களே ஒழிய மனித மனங்களை அவர்கள் பார்க்க மறந்து போனார்கள் என்பதுதான் இயேசுவின் கண்டனத்திற்குரியது என்பதை இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் நேர்மையை கடைபிடிக்காது, மற்றவர்கள் மேல் இரக்கம் கொள்ளாது, கடவுள் முன்னிலையில் தங்களை தாழ்த்தாது, கட்டளைகளை மட்டுமே அவர்கள் பெரிதாக கருதியதாலேயே ஆண்டவர் இயேசு இன்று அவர்களை சாடுகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் நினைத்து பார்ப்போம், ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வாழ்க்கை பாடங்கள், நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி என்ற புண்ணியங்களில் நாம் சிறந்து வாழ்வதற்கான அருள் வரங்களை இந்த நாள் இத்திருப்பலியில் நாம் இறைஞ்சுவோம். நாம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவருடைய திருவுடலும் திரு இரத்தமும் நேர்மைக்கும் இரக்கத்திற்கும் தாழ்ச்சிக்குமான உச்சம் என்பதை நாம் உணர்ந்து அவர் பின்பற்றிய அதே நற்பண்புகளில் நாமும் நிலைத்து வாழ வரம் வேண்டுவோம். நேர்மையை கடைபிடித்து மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு கடவுள் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி கொண்டு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். கடவுள் விரும்பக்கூடிய அந்த இறை அரசில் இப்படிப்பட்ட பண்பு நலன்களிலெல்லாம் நாம் உயர்ந்து கடவுளின் ஆசி பெற இத்திருப்பலியில் இறைஞ்சுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துறழ்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்க அருள் புரியும். ஆண்டவரை நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. போற்றவரும் தாய்
புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.